ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்க குட்டி பேபிஸ்க்கு வந்துட்டு சட்டுன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து செஞ்சு கொடுங்க, உங்கள் குட்டி பேபிஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து முதல்ல வந்து முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கலாம். எந்தளவுக்கு சேர்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து முருங்கைக்கீரை வந்து சூப் வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தோசை மாவில் நம்ம தோசையோ அடையோ ஊற்றுறப்போ அப்படியே வந்துட்டு நம்ம கலந்து வந்து குக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காரமாக செய்கிறதுனால சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு காரம் எடுத்துக்கோங்க. குட்டி பேபிஸ்க்கு வந்து செய்கிறதுனால நீங்கள் வந்து மிளகு தூள் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் குட்டி டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நான் கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவு சேர்த்துறதுனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு வயசுக்கு மேலே இருக்க குட்டி பேபிஸ்க்கு வந்துட்டு பல்லெல்லாம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் செய்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு, இன்னும் ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் அளவுக்கு கோதுமை வச்சுட்டா போதும். ஒரு அடைக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் வாட்டரியாக வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து கையிலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப மொத்தமாக வேணாம், குட்டி பேபிஸ்க்கு வந்துட்டு மென்று சாப்பிட்டு முழுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மெல்லிசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த எல்லாமே அந்த முருங்கை இலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெய் நல்லெண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிட்டே இருக்கிறப்போ சைடில் கரண்டி வச்சு திருப்பிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சட்டுன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு குழந்தை கையில் கொடுத்திங்கன்னா அவங்களே எடுத்து நல்லா சூ பண்ணி சாப்பிட்டுப்பாங்க, வேணானே சொல்ல மாட்டாங்க. இது வந்து செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி டைம் தான் எடுத்துக்கும். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.